கைலாசம் போகணும், பகவான் கிட்ட கேட்கணும், பகவானிடத்திலே இவர்களை ஒப்படைக்க வேண்டும், இவர்களுக்கு ஒரு பதிலை கேட்க வேண்டும், பதிலை கேட்க வேண்டும். இந்த கைலாசத்துக்குள்ள வாராரு, ஆமா கைலாசத்து வடக்கு கோட்டை வாசல் கதவை திறந்து உள்ள வாராரு. ஆமா அங்கிருந்து தேவர்கள் ஓடி வந்து வழியை மறித்தார்கள். என்ன இருந்தாலும் ஆதிவள்ளி கைலாசத்துல இடம் கிடையாது என்று அமரர் தேவர் முனிவர்கள் எல்லாம் மறித்தார்கள். பார்த்தார் நந்தி பகவான். நந்தி பகவான், ஐயா தேவர்களே, ஐயா தேவர்களே, நல்ல முகத்தை பாருங்க. இது சின்ன குழந்தைகள் அல்லவா? தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம 3 பேரும் தனித்திருக்கிறானே. இந்த நேரம் பார்த்து நீங்க இந்த குழந்தைய கைலாசத்துக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னா இது உங்களுக்கே நியாயமா தெரியவில்லையா? அவன் மனசு என்ன ஆகும்னாரு? பாவம் பாவம். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆமா அரைக்கு பெற்ற குழந்தைக்கு அரத்த குணம் கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். தாயை போல பிள்ளை, ஆமா நூலை போல சேலம், நூலை போல சேலம். 3 பேருக்கும் கோபம் தன்னை மிஞ்சி வருது. ஆமா சின்னஞ்சிறு பிள்ளை, ஆமா 7 வயது பாலகன், 7 வயது குழந்தைகள். ஆதிவள்ளி கைலாசத்துல விட்டா என்ன என்ன நந்தி பகவானை பார்த்து சொல்லுகின்றார். ஐயாவே நந்தி பகவானே, நந்தி பகவானே, நல்லா ஆமா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்றாவது ஒரு நாள் இந்த 33 கோடி முனிவர்களையும் தேவர்களையும் கல் சிறைக்குள்ள அடைக்காவிட்டால் எங்க 3 பேர் முப்புராஜர்கள் இல்லை, இது சத்தியம். அண்ணன் தம்பி 3 பேர்களும் முப்புராஜர்கள் கிடையாது. நினைவுல வச்சுக்கோங்க. சின்னஞ்சிறு பிள்ளை என்று கூட பார்க்காமல் ஆதிவள்ளி கைலாசத்துக்குள்ள அனுமதி இல்லை என்று கடவை இழுத்தடைத்த இந்த அமரர் தேவ முனிவர்களை நாங்க 3 பேரும் முப்புராஜர்கள் இல்லை, முப்புராஜர்களே இல்லைன்னு மாறுகட்டி சபதம் வைத்தார். ஆமா மாறுகட்டி சபதம் வைத்தார். பார்த்தா நந்தி பகவான். நந்தி பகவான் என்ன சரி இருக்கட்டும், வாங்க போவோம் என்று அமரர் தேவ முனிவர்களிடத்திலே இருந்து அண்ணன் தம்பி 3 பேர்களையும் அல்லது முப்புராஜர்கள் அழைத்துக் கொண்டு ஆதிவள்ளி கைலாசம் விட்டு ஆதிவள்ளி கையிலை வீட்டு கையிலை அழகுடைய நந்தி தேவன் அண்ணன் தம்பி அழைத்துக் கொண்டு அவர் வாட்டம் நல்லவருடன் ஓடி வார நந்தி தேவன் காட்டுக்குள்ள வந்து அவர் கையில இருந்த வில்லை எடுத்து தரையிலே ஊன்றினார். ஊன்றிய மறுகணத்திலே அந்த வில்லானது வில்வ மரமாக முளைத்தது. வில்வ மரத்து அடியிலே இந்த அழகு குழந்தைகளை உட்கார வைத்து விட்டு என்ன செய்கின்றார்? அழகு குழந்தைகளை அமர வைத்து முப்பராதியர்களே நான் சொல்வதை கேளுங்கள். நான் கைலாசம் போயிட்டு வாரேன். கைலாசம் போய் வருவதற்குள்ளாக நீங்க இந்த வில்வ மரத்து அடியில உட்கார்ந்துருங்க, இந்த நிழலில உட்காருங்க. கைலாசம் போயிட்டு வருவதற்குள்ள இந்த கானகத்துல ஒரு காரியம் நடக்கும், உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும். அது உங்களுக்கு நல்லதாவே முடியும், நல்லதாகவே இருக்கும். அதுக்கு இடையில இப்போ இல்லை எப்பமா இருந்தாலும் நீ என்ன உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ அப்பாவை என்ன நினைச்சிக்கோ. நந்தி பகவான் என்ன நான் உன்னை தேடி வருவேன் என்று இந்த அழகு முப்புராஜர்களை அமர வைத்தார். வில்வ மரத்து அடியில் அமர வைத்து விட்டு நந்தி பகவான் ஆதிவள்ளி கைலாசம் என்றிருக்க என்ன நடக்கையா அடர்ந்தவன காட்டுக்குள்ளே சக்தி மகா முனிவர் மறுபடியும் ஒரு வேள்வியை வளர்த்தார். சும்மா இருக்க மாதிரி தெரியல, யாவது ஒண்ண பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் ஒரு வேள்வியை வளர்க்கின்றார். என்ன வேள்வி? இந்த முறை முக்தி மோட்சம் வேண்டி சக்தி மகா முனிவர் வேள்வியை வளர்க்கின்றார். அந்த வேள்வி புகையானது இன்னுக்கும் மண்ணுக்கும் ஆதிவள்ளி கையிலை வரைக்கும் அடர்ந்து புகை சூழுது. அப்படியே புகையா இருண்டு நிக்க பார்வதி பகவானை பார்த்து கேட்கின்றார், ஆண்டவா ஏன் இந்த புகைமயமா இருக்க, என்ன ஆச்சு? எதற்காக கைலாசம் இப்படி இருள் சூழ்ந்திருக்கிறது? பார்வதி என்ன சக்தி மகா முனிவர் முக்தி மோட்சம் வேண்டி ஒரு வேள்வியை வளர்க்க
ஆகையினால ஆமா நீ போய் சக்தி மகா முனிவருடைய வேள்வியை அணைத்து வா அனைத்து வா என்று ஆதிவராய் சக்தி இடத்திலே சொல்ல ஆமா உடனே பார்வதியால் சரி என்று சம்மதித்து சரி என்று சம்மதித்து சக்தி மகா முனிவருடைய வேள்வியை அழிப்பதற்காக பார்வதி கைலாசம் விட்டு வருகின்றார். வரும்போது ஆமா ஆமா நம்ம ஒரு வீடு அடர்ந்த இருளா இருக்கிறவங்க ஆமா அந்த வீட்டுக்குள்ள ஆமா ஒரு விளக்க பொருத்தி வச்சா அந்த வெளிச்சம் எப்படி பறக்கும்? அப்படியே